Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம பயிற்சி 1.3ல இருக்கிற 9th 10th ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஆல்ரெடி 8 ப்ராப்ளம்ஸ் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம 9th ப்ராப்ளம் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு விமானம் 500 கிலோமீட்டர் மணி வேகத்தில் பறக்கிறது. விமானம் d தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை t மணியில் சார்பாக வெளிப்படுத்துக. இப்போ ஒரு விமானம் எவ்வளோ ஸ்பீட் பறக்கு, ஒரு மணி நேரத்துல இவ்வளோ ஸ்பீட் பறக்குறது. ஓகே, ஒரு மணி நேரத்துல 500 கிலோமீட்டர்ஸ் பறக்குது. அப்போ ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. டி தொலைவு டினா டிஸ்டன்ஸ், அந்த தொலைவு இங்கிலீஷ் வேர்டு டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, அதை வச்சு டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டி இன் சார்பாக வெளிப்படுத்துக. அப்போ இங்க ஸ்பீடு இருக்கு, டீன்றது நேரம் அத டீன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதுல தொலைவு கண்டுபிடிக்க போறோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? தொலைவு. அதான் இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஆன்சர்ல என்ன வரும்? நான் இப்போ கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஓகே, 9th கொஸ்டின் அப்படி எழுதியிருக்கேன். நம்ம இப்போ கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற டேட்டா, கிவன் டேட்டாவை எழுத போறோம். 500 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் பறக்கிறது. அப்போ வேகம் இருக்கு, நேரம் இருக்கு, தொலைவு கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். ஓகே, வேகம். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுத போறோம். வேகம் என்ன? ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டால வேகம் 500 கிலோமீட்டர். இந்த கொஸ்டின்ல இருக்கிறது கிலோமீட்டர் பெர் மணி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன? நேரம் இருக்கு. நேரம் பார்த்தோம்னா நேரம் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். டி தான் கொடுத்துருக்காங்க, அதான் எழுத போறோம். எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? தொலைவு. இப்போ தொலைவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். தொலைவோட ஃபார்முலா வேகம் into நேரம். Okay, we should remember this formula for distance, தொலைவு. Okay, வேகம் into பெருக்கல் நேரம், வேகம் பெருக்கல் நேரம், இதுதான் தொலைவுக்கான ஃபார்முலா. இது ஞாபகம் வரணும்னா இருந்துச்சுன்னா இது ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி சொல்யூஷன். அப்போ தொலைவு டி எடுத்துட்டோம்னா டி ஈக்குவல் டு வேகம் என்ன? 500. கரெக்ட். 500 பெருக்கல் டி. ஆன்சர் என்ன? 500 டி. அப்போ டியோட ஆன்சர் 500 டி. இதுதான் ஆன்சர். வெரி சிம்பிள், ரைட்? இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த சொல்யூஷன் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதுதான் 9th ப்ராப்ளம்கான ஆன்சர். நம்ம இனி அடுத்த 10th என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம். 10th கொஸ்டின் என்னன்னா, அருகில் உள்ள அட்டவணையில் 4 நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் y மற்றும் முன்னங்கை நீளம் x-க்கான உறவை y = ax + b என கண்டுபிடித்தார். இங்கு a மற்றும் b ஆகியவை மாறிலிகள். இப்போ கொஸ்டின் என்ன? இந்த கொஸ்டின் பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும், பட் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, இந்த அட்டவணையில என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் கொடுத்திருக்காங்க, ஒய். எக்ஸ்ன்றது கைகளின் நீளம். ஓகே, உயரம்ன்றது ஹைட், மொத்த ஹைட், அது ஒய். எக்ஸ் ஒய் ரெண்டு கணங்கள் இருக்கு, அதுக்கான உறவுமே கொடுத்திருக்காங்க. ஒய் = ax + b. ஓகே, அப்போ 2 கணங்கள், அதுக்கான உறவும் இருக்கு.
அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க. அப்படின்னா இதுல வந்து 35 நீளம் எக்ஸுக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் 56 உயரம். ஓகே, 45க்கு 65, 50க்கு 69.5, 55க்கு 74. ஸோ இங்க கொஸ்டின் வந்து சார்பாகுமா, சார்போட கான்செப்ட் என்ன, இப்போ ரெண்டு கணங்கள் இருக்குன்னா முதல் கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து உறுப்புகளுக்கு எக்ஸாக்டா ஒரே ஒரு உறவு இருக்கணும். அதாவது ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் இருக்கணும், நிறைய லிங்க் நிறைய கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அப்படி எல்லாத்துக்குமே எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு உறவு இருக்குன்னா அந்த உறவு வந்து சார்பாகும் அப்படின்றது கான்செப்ட். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கு, அது மெயின் பேசிக் கான்செப்ட்ஸ். இது அது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, அது ஈஸியா புரியும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அது சார்பாகுமா தான் ஆன்சர். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஏ மற்றும் பி ஐ காண்க. அதாவது இந்த உறவுல ஏ ஒய் இசிக்கல் ஏஎக்ஸ் பிளஸ் பி கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில், அதாவது நீளம் எக்ஸ், ஓகே, எக்ஸ் வேல்யூ இருக்கு, நபரின் உயரத்தை காண்க. உயரம்னா ஒய். இப்போ எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் உயரம் 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளத்தை காண்க. உயரம் அதாவது ஒய் இருக்கு, எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம ஆன்சர் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அப்போ தீர்வு எழுதும் போது இது ஆல்ரெடி இந்த அட்டவணை இது வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே, நமக்கு என்ன கொஸ்டின், ஃபர்ஸ்ட் இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க. அப்போ இதுல 35க்கு 56 ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும்தான், எல்லாத்துக்குமே ஒரே ஒரு லிங்க். எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு உறவு இருந்துச்சுன்னா, எக்ஸ்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் எக்ஸாக்டா ஒரே ஒரு உறவு இருந்துச்சுன்னா அந்த உறவு வந்து சார்பு ஆகும். ஓகே, அப்போ நம்ம ஆன்சர் என்ன எழுதணும், ஆன்சர் வந்து எக்ஸ் உறுப்புகளுக்கும் ஒய் உறுப்புகளுக்கும் ஒரே ஒரு உறவு இருப்பதால் அந்த உறவு சார்பாகும். இத வந்து ஆன்சர்ல நம்ம இப்போ எழுத போறோம். இப்போ ஆன்சர் வந்து எக்ஸில் உள்ள உறுப்புகளுக்கு ஒய்யில் ஒரே ஒரு உறவு உள்ளதால் அந்த உறவு சார்பாகும். இதுதான் ஃபர்ஸ்ட் சப் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்கு, ஏ மற்றும் பி ஐ காண்க. அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ ஏ மற்றும் பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த அட்டவணையில கொடுத்திருக்கிற அட்டவணையில ஃபர்ஸ்ட் இருக்கிற செட்ல, அதாவது எக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே எக்ஸ் தான் உறுப்புகள், இது எல்லாமே ஒய். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்க போறோம். இதை வந்து நம்ம x1 y1 எடுத்துப்போம். x1 y1, இதை வந்து x2 y2, இது வந்து x3 y3, x4 y4, இந்த மாதிரி இப்படி வேணா எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுக்க போறோம், x1 y1, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். x1 வந்து 35, y1 வந்து 45. அதை நம்ம எடுத்து இந்த கிவன் டேட்டா, அதாவது கிவன் டேட்டா என்ன இருக்கு ஆல்ரெடி நமக்கு y is equal to உறவு, அதாவது உறவு வந்து y is equal to ax plus b. ஓகே, இதுல நம்ம x1 y1 எடுத்தோம்ல, இந்த மேல அட்டவணையில கொடுத்துருக்காங்க. x1 y1 வந்து x1 வந்து 35, y1 வந்து 56, அதை அப்ளை பண்ண போறோம். ஓகேவா, அப்போ y இருக்கிற இடத்துல y1 வேல்யூ போட போறோம், x இருக்கிற இடத்துல x1 வேல்யூ போட போறோம். அப்போ என்ன வரும், y1ன்றது 56. ஓகே, 56 is equal to a into x ஓட வேல்யூ வந்து 35. ஓகே, 35 plus b. ஓகே, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட், அதுக்கு கீழே இருக்கிற அடுத்த பாயிண்ட் எடுப்போம், 45 65. x2 y2 என்ன, x2 y2 வந்து 45 65, ரைட். இதை வந்து x2 y2, இந்த x2 y2 வேல்யூவுமே நம்ம வந்து இந்த கிவன் இதில் அப்ளை பண்ண போறோம். ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிவன் ஃபார்முலாவை நம்ம equation 1 இருப்போம், x1 y1 அப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குல்ல, அதாவது ஒரு equation
இது வந்து நம்ம 35a plus b எடுத்துக்கலாம். ஏன்னா 35 பெருக்கல் ஏன்றது 35a. இது நம்ம equation number 2. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம x2 வேல்யூ x2 y2 வேல்யூ அப்ளை பண்ண போறோம். அதை அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? இந்த y is equal to ax plus b அப்ளை பண்ணும்போது y ஓட இங்க என்ன இருக்கு? x2ல 65, ரைட்? 65 equal to a பெருக்கல் x ஓட வேல்யூ இங்க என்ன இருக்கு? 45. எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் இந்த கொடுத்திருக்கிற அட்டவணையில் இருக்கிற எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே ஆன்சர் கரெக்டா வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துருவோம். பிளஸ் பி, இதை நம்ம எப்படி எழுதலாம்? 65 equal to 45a plus b. இது நம்ம equation number 3. ஓகே, நம்ம இப்போ equation number 2 3 சால்வ் பண்ண போறோம். 2 3 எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு 2 3 என்ன இருக்கு? இது டைரக்டா வந்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி எடுத்தோம்னா 35a plus b 45a plus b இங்க வரும். ரைட் சைட்ல 56 65 வரும். இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ பிக் 65 இருக்குல்ல, தேர்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எடுப்போம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா 45a plus b equal to 65. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 35a plus b equal to 56. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். இப்போ பி சும்மா நம்ம பி வந்து மைனஸ் பண்ணோம்னா ஒரு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அதுல இருந்து நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பி வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ பியும் கேன்சல் பண்ணும். ஏன் ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் ஈக்குவேஷன் செகண்ட் எடுக்காம தேர்ட் எடுத்திருக்கோம். ஆனா இதுதான் வந்து பெருசா இருக்கு 45a. இங்க வந்து 35a இருக்கு. நம்ம மைனஸ் பண்ணும்போது இதுதான் கரெக்டா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்ல தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு இப்போ மைனஸ் பண்ண போறோம். இப்போ 65ல இருந்து 56 போச்சுன்னா என்ன ஆன்சர் வரும்? இங்க வந்து 5 இருக்கு. அப்ப இங்க இருந்து 1 எடுப்போம். 15 வரும். 15ல 6 போனா என்ன வரும்? 9 வரும். இங்க ஆல்ரெடி 5 இருக்கும். 5ல 5 போனா 0 வரும். இப்போ இதுவும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிரும். 45a ல இருந்து 35a போச்சுன்னா 9 10a வரும். அப்போ 10a equal to 9. இதுல இருந்து a வேல்யூ ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். 9 வகுத்தல் 10. ஓகே, இது வந்து பின்னம்ல இருக்கு. நம்ம இதை ஃபார்மேட்டை மாத்தி ஒரு நம்பர் ஆக்கணும்னா என்ன வரும்? 0.9 எடுப்போம். ஓகே, ஏயோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிக்க போறோம். ஓகே, பி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷன் 2ஓ 3ஓ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல இப்போ நம்ம 2 எடுத்துப்போம். இந்த 2 ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்ல நம்ம ஏயோட வேல்யூ போட்டோம்னா பி கிடைச்சிடும். கரெக்ட்? அப்போ என்ன எழுதணும்? சமன்பாடு 2. இது வந்து ஏன் மதிப்பை வந்து அப்ளை பண்ண போறோம். அதை எப்படி எழுதணும்? அப்போ சமன்பாடு 2 சமன்பாடு 2 ஏன் மதிப்பை ஒப்பிட என்ன ஆன்சர் கிடைக்கும்? அதாவது சமன்பாடு 2 என்ன இருக்கு? 35a plus b equal to 56. இப்போ இதுல ஏயோட வேல்யூ 0.9. ஓகே, 35 பெருக்கல் 0.9 plus b is equal to 56. இது வந்து இதுல இருந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது 35யும் 0.9யும் பெருக்கணும்.
9. 9 பெருக்கல் 5 45. 4. 9 பெருக்கல் 3 27. 27 4 31. 31. பாயிண்ட் வந்து ஒரு புள்ளி, ஒரு பாயிண்ட்ல தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 31.5. 31.5 plus b equal to 56. இப்போ b கண்டுபிடிக்க போறோம். b கண்டுபிடிக்கும் போது இப்போ 31.5 இந்த 56 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 56 மைனஸ் 56 ஆகும். இந்த பிளஸ் b வந்து மைனஸ் b இங்க போகும். இப்போ 56ல இருந்து 31.5 மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? இப்போ 56 இருக்கு. 31.5 வந்து மைனஸ் பண்ணோம்னா 0 10 இங்க இருக்கும். இப்போ 5 போச்சுன்னா 5. அதுக்கப்புறம் இங்க 5 இருக்கு. 5ல 1 மைனஸ் பண்ணோம்னா 4 வரும். இங்க ஆல்ரெடி 4 இருக்கும். 4ல 3 போச்சுன்னா இங்க 5 இருக்கும். இல்ல ஆல்ரெடி இங்க 5 தான் இருக்கு. இங்க 5 இருக்கு. இங்க 1 எடுத்திருக்கும். இப்போ இங்க வந்து 2 வரும். 24.50. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து 56ஓட சிம்பிள் என்ன மைனஸ் இருக்கு. அப்போ நம்ம மைனஸ் தான் எழுதணும். மைனஸ் 24.5 ஈக்குவல் டு மைனஸ் பி. இப்போ ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, கேன்சல் பண்ணோம்னா பியோட, அதாவது 24.5ன்றது தான் பியோட வேல்யூ. அப்போ பி ஈக்குவல் டு 24.5. இதை வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். என்ன கேட்டிருந்தாங்க? ஏயும் பியும். இப்போ ஏ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் 0.9. பி என்ன 24.5. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ தேர்ட்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்ப்போம். இப்போ தேர்ட்ல என்ன கொஸ்டின் என்ன இருக்குன்னா, முன்னங்கை நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. அதாவது நீளம்ன்றது கொஸ்டின்ல எக்ஸ். ஓகே, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ தீர்வு பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ல இன்னொரு ஃபார்முலா இருக்கு, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஓகே, இப்போ நமக்கு இந்த கொஸ்டின்ல எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸ் வேல்யூ தெரியும், ஏயோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஒய் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ நம்ம இங்க வந்து என்னெல்லாம் என்ன வேல்யூ எல்லாம் நமக்கு தெரியுமோ அதெல்லாம் எழுத போறோம். எக்ஸ் வந்து 40, ஏ என்ன இருந்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தது 0.9, பி என்ன 24.5. இதுதான் இந்த மூணுமே இதுல அப்ளை பண்ண போறோம் இந்த ஃபார்முலால. அப்போ ஈஸியா ஒய் கிடைச்சிடும். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்ன 0.9 பெருக்கல் எக்ஸ் என்ன 40 பிளஸ் பி என்ன 24.5. ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 40 வந்து 9 வச்சு பெருக்கணும். இப்போ 40 இருக்கு, 9 வச்சு பெருக்கணும்னா 9 பெருக்கல் 0 0, 9 பெருக்கல் 4 36. ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு இடம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 36 வரும். அப்போ 36 கூட்டல் 24.5. அப்போ 36 24.5 கூட்டும்போது 5 6 4 10 6. ஆன்சர் என்ன 60.5. ஓகே, இது வந்து ஒய். நமக்கு உயரம் வந்து அலகு என்ன கொடுத்திருக்காங்க, அங்குலம். ஓகே, அப்போ ஆன்சர் எழுதும் போது ஒய் இருந்துச்சுன்னா அதோட அலகு வந்து, அதாவது அந்த யூனிட் இங்க வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. எக்ஸ் வந்து
சென்டிமீட்டர்ல இருக்கும். ஒய் வந்து உயரம் வந்து அங்குலம்ல இருக்கும். கொஸ்டினை வந்து செக் பண்ணீங்கன்னா தெரியும். அப்போ நமக்கு இங்க ஒய் கேட்டிருக்காங்க, அதாவது உயரம். அப்போ ஆன்சர் எழுதும்போது உயரம் 60.5 அங்குலம். இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இது வந்து தேர்டுக்கான ஆன்சர். இப்போ ஃபோர்த்ல என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃபோர்த் என்ன கொஸ்டின்னா, உயரம் 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கை நீளத்தை காண்க. அதாவது உயரம் கொடுத்திருக்காங்க, நீளம் கண்டுபிடிக்கணும். உயரம்ன்றது ஒய் இருக்கு, நமக்கு ஆன்சர் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது அதே மாதிரி தான் ப்ரீவியஸ்ல என்ன பண்ணுவோம் அதே தான், பட் வந்து இங்க கண்டுபிடிக்க போறது எக்ஸ். இப்போ தீர்வு எழுதணும்னா இப்போ நமக்கு என்ன ஆன்சர், எதோட வேல்யூஸ் எல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எழுத போறோம். இப்போ கிவன் டேட்டா ஃபர்ஸ்ட் எழுதணும், y = ax + b. ஓகே, இதுல நமக்கு என்ன எதெல்லாம் தெரியும், இங்க கொடுத்திருக்கிறது வந்து y கொஸ்டின்ல y = 53.3. ஓகே, அதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 0.9, b என்ன 24.5. இது எல்லாமே இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஒய்ல அப்ளை பண்ண போறோம், இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். ஆன்சர் எக்ஸ் கிடைக்கும். ஈஸி தான். இப்போ நம்ம எல்லாமே அப்ளை பண்ணி ஆன்சர் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஒய் என்ன இருக்கு 53.3 = ஏயோட வேல்யூ என்ன 0.9 பெருக்கல் எக்ஸ். எக்ஸ் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். அப்போ பெருக்கல் எக்ஸ்ன்றது எக்ஸ் தான். பிளஸ் பியோட வேல்யூ என்ன 24.5. ஓகே, இதுதான் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வரும். அதுக்கப்புறம் இப்போ 53.3 இருக்கு. இந்த நம்பர் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா, அதாவது ரைட் சைட்ல இருக்கிற 24.5 இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது 53.3 மைனஸ் 24.5 வந்து 0.9x வரும். ஓகே, அப்போ 53.3 இருந்து 24.5 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், இங்க வந்து 13 இருக்கும். அதாவது 3ல 5 போகாது, 13. 13ல 5 போச்சுன்னா 8. இங்க என்ன இருக்கும், 2 இருக்கும். ஆல்ரெடி 12 எடுத்துக்கிட்டோம்னா 8 வரும். இப்போ இங்க 4 இருக்கும். 4ல 2 மைனஸ் பண்ணோம்னா 2 வரும். ஆன்சர் என்ன வரும் 28.8 ஈக்குவல் டு 0.9x. ஓகே, அப்போ 0.9x ஈக்குவல் டு 28.8. அப்போ எக்ஸ் நம்ம எடுத்தோம்னா 28.8 வகுத்தல் 0.9. இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது, அதாவது வகுக்கும் போது அந்த பாயிண்ட்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் எழுதும்போது ஆன்சர்ல வந்து பாயிண்ட் போட்டு பண்ணலாம். இப்போ 9ல போட்டோம்னா 9 ஃபார்முலா 9வது வாய்ப்பாடு பண்ணும்போது 9 3 பெருக்கல் 9 27. அப்போ 3 இங்க 1 வரும். அப்போ 28 again 18. அப்போ 9 பெருக்கல் 2 18. அப்போ 2 வரும்.
ஓகே, இப்போ 3.2. இப்போ நம்ம பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 32 வரும். ஓகே, இதுதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸுக்கான வேல்யூ வந்து 32. அப்போ எக்ஸுக்கான அலகு வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸுக்கான அலகு வந்து 32 சென்டிமீட்டர். இதுதான் வந்து 4th ஆன்சர். இவ்வளோதான் 10th மொத்த எல்லாமே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோதான் பயிற்சி 1.3. பயிற்சி 1.3யோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியாச்சு. இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் போர்ஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பிளாக்போர்ட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in another video. Till then, bye. Take care. Thanks for listening.